பாண்டிச்சேரிக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? உங்க பாண்டிச்சேரியில ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து ஸ்டே பண்றதுக்கு ஒரு பிரீமியமான லக்ஸுரி வில்லா தான் நம்ம யாஷ் வில்லா. குரூப் ஸ்டே, கப்பிள் ஸ்டேக்கு ஏத்த மாதிரி இருக்க இந்த 3 BHK வில்லால இருக்க எல்லா ரூம்ஸ்லயும் ஏசி, டிவி, அட்டாச்ட் பாத்ரூம்னு ஃபுல்லி ஃபர்னிஷ் ஆகி ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. தேவைப்பட்டா சமைச்சுக்க கிச்சன்ல எல்லா யூட்டன்சில்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லங்க, ஆர்டர் பண்ணா ஹோம்மேட் ஃபுட், கார் அண்ட் பைக் ரெண்ட்ஸ்க்கு கூட ரெடி பண்ணி கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லங்க, வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வெஜ் அண்ட் நான்-வெஜ் ஹோட்டல்ஸ், KFC சிக்கன் அண்ட் சூப்பர் மார்க்கெட்ஸும் அவைலபிளா இருக்கு. உங்க வீக்கெண்ட இன்னும் வைப் ஆக்குறதுக்கு பிரைவேட் ஸ்விம்மிங் பூலும் இருக்குங்க. கார் பார்க்கிங் வசதியோட இருக்க நம்ம யாஷ் வில்லா பாண்டிச்சேரியோட சென்டர்ல இருக்கிறதுனால இங்க இருந்து 5 கிலோமீட்டர்ஸ்ல எல்லா டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸையும் நீங்க ஈஸியா ரீச் பண்ணிடலாம். இன்னும் எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உடனே கால் பண்ணுங்க 9952421750. உங்க ஸ்டேவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். காரைக்காலில் நடந்த போதை ஒழிப்பு விழிப்புணர்வு போட்டிகளில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் ஆர்வமாக பங்கேற்றனர். காரைக்காலில் இந்திய அரசின் மை பாரத் மற்றும் தேசிய சேவை திட்டம் NSS சார்பில் நஷா முக்த் யுவா விக்சித் பாரத் மாவட்ட அளவிலான போட்டிகள் பெருந்தலைவர் காமராஜர் கல்வியியல் கல்லூரியில் நடைபெற்றன. மாவட்ட இளையோர் அலுவலர் முனைவர் M. ராமச்சந்திரன் மேற்பார்வையில் நடைபெற்ற இப்போட்டிகளில் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். பேச்சு, கவிதை, ஓவியம், ஸ்லோகம், குழு நடனம், திருநாடகம், ரீல் உருவாக்கம் உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டன. மாவட்ட அளவில் வெற்றி பெற்றோர் மாநில அளவிலான போட்டிகளில் பங்கேற்க தேர்வு செய்யப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி வேளாண் துறையின் தோட்டக்கலை அலுவலகம் மூலம் காய்கறி மலர் சாகுபடிக்கு பிந்தைய மானியம் பெறுவதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதுகுறித்து தோட்டக்கலை இணை இயக்குநர் சண்முகவேலு விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி வேளாண் துறை கூடுதல் வேளாண் இயக்குநர் தோட்டக்கலை அலுவலகம் மூலம் 50% மானியத்தில் காய்கறி மற்றும் மலர் விதைகள் வழங்கவும், சாகுபடிக்கு பிந்தைய மானியமாக ஆடிப்பட்டத்தில் நாட்டு காய்கறிகள், வெற்றிலை சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு வழங்குதல், கொடி வகை காய்கறிகள் பயிரிடும் விவசாயிகளுக்கு பந்தல் அமைத்திடவும், விவசாயத்தை பன்முகப்படுத்தி காய்கறி உற்பத்தியினை அதிகரித்தல் போன்ற திட்டங்கள் இந்த ஆண்டு ஆடிப்பட்டத்தில் நிறைவேற்றப்படுகிறது. இதற்கான விண்ணப்பங்கள் நாளை முதல் தாவரவியல் பூங்காவில் இயங்கும் கூடுதல் வேளாண் இயக்குநர் அலுவலகம் மற்றும் அந்தந்த கிராம பகுதியில் உள்ள உழவர் உதவியங்களில் பெற்றுக் கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. செலியமேடு மற்றும் குடியிருப்பு பாளையம் பஞ்சாயத்தில் 47.17 லட்சம் ரூபாய் செலவில் மேம்பாட்டு பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் ஏம்பலம் தொகுதி செலியமேடு பேட்டில் 20.52 லட்சம் ரூபாய் செலவில் வடிகால் வாய்க்காலின் மீது பாலம் அமைத்தல், குடியிருப்பு பாளையம் இடுகாட்டில் 9 லட்சம் ரூபாய் செலவில் குடிநீர் வசதி மற்றும் சாலையை மேம்படுத்துதல், சார்காசின் மேடு கிராமத்தில் 17.67 லட்சம் ரூபாய் செலவில் குடிநீர் வசதி, சுடுகாட்டு பாதை மற்றும் தகனமேடை சீரமைத்திட திட்டமிடப்பட்டுள்ளது. இப்பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சதாசிவம், உதவி பொறியாளர் பாலமுருகன், NR காங்கிரஸ் பிரமுகர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றும் செவிலியர்களுக்கு புதிய வண்ணத்திலான சீருடையை அறிமுகப்படுத்தி புதுச்சேரி அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி அரசு செவிலியர் அரசு ஊழியர்கள் சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரியில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இருந்து பாரம்பரிய சீருடை மாற்றப்பட்டு கடந்த 11/7/1996 முதல் வெள்ளை நிற சுடிதார் மற்றும் வெள்ளை ஓவர் கோட் நடைமுறைக்கு வந்தது. கடந்த 30 ஆண்டுகளாக இந்த சீருடையே பயன்பாட்டில் இருந்து வந்தது. காலப்போக்கில் தனியார் செவிலியர் கல்லூரி மாணவர்கள், ANM பயிற்சி மாணவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் இதே வெள்ளை நிற சீருடையை பயன்படுத்த தொடங்கியதால் அரசு செவிலியர்களுக்கான தொழில்முறை தனித்துவம் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டது. சுமார் 2 ஆண்டுகளுக்கு முன்பு பெங்களூரில் நடைபெற்ற தேசிய ஆலோசனை கூட்டத்தில் இந்திய அரசின் நர்சிங் அட்வைசர் திருமதி தீபிகா அவர்களிடம் PGNOA சார்பில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. மாநிலங்கள் தங்களுக்கான தனித்துவமான சீருடையை தேர்வு செய்யலாம் என்ற வழிகாட்டுதல் கிடைத்ததை தொடர்ந்து தலைமை செயலகம் மற்றும் சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகங்களில் தொடர்ந்து அழுத்தமாக வலியுறுத்தப்பட்டது. இதன் பலனாக தற்பொழுது இந்த புதிய சீருடை அரசாணை வெளியாகியுள்ளது. இந்த மாற்றம் அரசு செவிலியர்களின் தொழில்முறை கண்ணியத்தையும் சமூக மதிப்பையும் மேலும் உயர்த்தும் என்று சங்க நிர்வாகிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர்.
புதுச்சேரி விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சார்பில் போதை பழக்கத்தை எதிர்த்து 5000 ரன் செய் நோ டு ட்ரக்ஸ் என்ற மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியினை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், அமைச்சர் ராஜவேலு, டிஐஜி சத்யசுந்தரம், தமிழ்நாடு முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபு ஐபிஎஸ் ஆகியோர் தீபமேற்றி கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்து போட்டியினை தொடங்கி வைத்தனர். இந்த ஓட்டம் காந்தி சிலையில் இருந்து தொடங்கி அஜந்தா சிக்னல், ராஜா திரையரங்கம், கம்பன் கலையரங்கம் வழியாக மீண்டும் காந்தி சிலையில் முடிவடைந்தது. இந்த போட்டியில் சிறப்பு குழந்தைகள், ஊனமுற்றோர், திருநங்கைகள், சிறியவர்கள், பெரியவர்கள் என அனைத்து தரப்பினரும் கலந்து கொண்டனர். போட்டியின் முடிவில் வெற்றி பெற்றவர்களுக்கு தமிழ்நாடு முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபு ஐபிஎஸ் மற்றும் சத்யசுந்தரம் புதுவை டிஐஜி ஆகியோர் பரிசுகளையும் சான்றிதழ்களையும் கோப்பைகளையும் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏ திரு ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி மார்ட்டின் குழுமம் சார்பாக நன்கொடை வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் பிரபாகரன் தலைமையில் நிர்வாகிகள் மகளிர் போட்டியில் கலந்து சான்றிதழ்களையும் பதக்கங்களையும் பெற்றனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் மோரிசான் தோட்டம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ஞானாம்பிகை முத்துமாரியம்மன் ஆலயத்தின் 90ஆம் ஆண்டு ஆடி மாத மகா உற்சவ விழாவை முன்னிட்டு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதியின் எம்எல்ஏ திரு ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி லட்சிய ஜனநாயக கட்சியின் தொழிற்சங்க செயலாளர் திரு திசோல் அவர்கள் தனது சொந்த செலவில் நன்கொடையினை கோவிலுக்கு வழங்கினார். நிகழ்ச்சியில் மூத்த ஆலோசகர் ஜெய்சங்கர் மற்றும் பிரகாஷ் பரசுராமன், ஸ்டாலின் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி சாமிப்பிள்ளை தோட்டம் அணைக்கரை மேடு பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏ திரு ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி ஆடி மாத கோவில் திருவிழாவை முன்னிட்டு மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சாமிப்பிள்ளை தோட்டம் லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகி பூரணி கலந்து கொண்டு மக்களுக்கு பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கினார். காரைக்காலில் காவிரி நீர் சேமிப்பு புதிய திட்டம் தொடர்பாக விவசாயிகள், விஞ்ஞானிகளுடன் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் ஆலோசனை நடத்தினார். காரைக்காலுக்கு வரும் காவிரி நீர் கடலில் வீணாக கலப்பதை தடுத்து குடிநீர் மற்றும் பாசனத்திற்காக சேமிக்கும் புதிய நீர்வள மேம்பாட்டு திட்டம் குறித்து துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் என்ஐடி பேராசிரியர்கள், விஞ்ஞானிகள், விவசாயிகள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். கூட்டத்தில் விவசாயிகள் தடுப்பணைகள் அமைத்தல், சிற்றறைகளில் நீர் சேமித்தல், நூலாறு வாய்க்காலை பாதுகாத்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தனர். அனைத்து ஆலோசனைகளையும் ஒருங்கிணைத்து காரைக்காலின் நீர்வளத்தை பாதுகாக்கும் வகையில் நடைமுறைக்கு ஏற்ற திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் என துணைநிலை ஆளுநர் உறுதியளித்தார். காரைக்கால் மீனவ பெண்களின் கடற்பாசி வளர்ப்பு திட்டம் நாட்டுக்கு முன்னுதாரணமாக இருப்பதாக கவர்னர் கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். காரைக்கால் பட்டினச்சேரியில் நடைபெற்ற விழாவில் கடற்பாசி வளர்ப்பு திட்டத்தில் சிறப்பாக செயல்பட்ட மீனவ பெண்கள் சுய உதவி குழுக்களுக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் விருதுகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார். விழாவில் அமைச்சர் JNS ராஜசேகரன், எம்எல்ஏக்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் ஏராளமான மீனவ பெண்கள் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் காரைக்கால் மீனவ பெண்களின் கடின உழைப்பால் கடல்பாசி வளர்ப்பு திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு நாடு முழுவதும் முன்னுதாரணமாக திகழ்வதாக பாராட்டினார். மேலும் காரைக்கால் காலிக்குப்பத்தில் திறன் மேம்பாட்டு மையம் மற்றும் கடல்பாசி பதப்படுத்தும் மையம் அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளதாகவும் இதன் மூலம் கடல்பாசி மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பு, வேலைவாய்ப்பு மற்றும் மீனவ பெண்களின் வருமான உயர்வுக்கு புதிய வாய்ப்புகள் உருவாகும் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை அருதிரு மௌனகுரு தேவராச சுவாமிகள் சித்தர் பீடம் அருள்மிகு ஸ்ரீ முத்து ரட்சக மாரியம்மன் திருக்கோவிலின் 14ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ திருவிழாவை முன்னிட்டு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏ திரு ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி வெற்றி பவுண்டேஷன் நிறுவனரும் லட்சிய ஜனநாயக கட்சியின் முத்தியால்பேட்டை தொகுதி தலைவர் அழகப்பன் அவர்கள் ஏற்பாட்டில் சமபந்தி விருந்து நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார், பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்த பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அறுசுவை உணவு வழங்கினர். நிகழ்ச்சியில் முத்தியால்பேட்டை தொகுதி செயலாளர் ராகுல் பிரசாத் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கினார். புதுவை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி மாண்புமிகு முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு அப்துல் கலாம் ஐயா அவர்களின் நினைவு நாள் 11ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு புதுவை ரெட்டியார்பாளையம் LJK கட்சி தலைமை அலுவலகத்தில் அப்துல் கலாம் ஐயா அவர்களின் புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மூத்த ஆலோசகர் ஜெய்சங்கர், விவசாய அணி தலைவர் செல்வம், இளைஞர் அணி துணைத் தலைவர் ஜாக்கிர் ஹுசேன், LJK கட்சியின் தலைவர்களும் நிர்வாகிகளும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்.
உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.